Hi students, 10th standard நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கான வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் லைக் பண்ணிடுங்க. சார் நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம் இந்த வாட்டி நம்மளுக்கு 2026ல என்ன பண்ணலாம், என்ன போர்ஷன்ஸ்லாம் இருக்கு, அதை எப்படி படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு நம்மளுக்கு ஒரு 40 டேஸ்க்கு வந்து கையில் இருக்கு. ஓகேவா, இந்த 40 டேஸ்க்குள்ள தான் நாம இந்த போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணணும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழில் இயல் 1, 2, 3 மொத்தம் 3 யூனிட் தான் தமிழில். ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 யூனிட்ஸை நல்லா கவர் பண்ணிடுங்க, புக் பேக் இருக்கிற கொஷின்ஸை. அப்புறம் மனப்பாட பாடலை நல்லா படித்து வச்சுங்க. கட்டுரை எழுதி பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே. செகண்ட் வந்து இங்கிலீஷில் 2 யூனிட், ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் மட்டும். ஸோ அந்த 2 யூனிட்ல அதே போல் நம்மளுக்கு மெமரி போயம்ஸ் இருக்குது, பேராகிராஃப் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் 9th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தமிழும் இங்கிலீஷும் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபாக டெய்லி ஒரு 1/2 hour படித்தோம் அப்படின்னாலே கவர் பண்ணிடலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1ம் 2ம் இருக்குது. ஓகேவா, சாப்டர் 1 and 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப ஈஸி. செகண்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன், சீரீஸு, அதுக்கப்புறம் HCF இப்படி 4 கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 4 கான்செப்ட்ஸை தெளிவாக முடிச்சிட்டோம் அப்படின்னா செகண்ட் சாப்டரையும் முடிச்சிடலாம். ஓகேவா, இந்த தமிழ் இங்கிலீஷில் 2 மார்க்ஸ் என்ன, 5 மார்க்ஸ் என்ன, 8 மார்க்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கொடுத்துட போகிறோம். ஸோ அதை படித்தாலே உங்களுக்கு போதும். மேக்ஸில் அதே போல் ஃபர்ஸ்ட் சாப்டரும் செகண்ட் சாப்டரும் நல்லா கவர் பண்ணிட்டு அப்புறம் 4th சாப்டரில் எக்ஸசைஸ் 4.1 ஜாமெண்ட்ரி. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகேவா, சரி ஜாமெட்ரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 8 மார்க் கொஷின் ஒன்று இருக்குது, அது பப்ளிக்கும் வரப்போகுது. ஸோ அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அடுத்து தேர்ட் சாப்டரில் 3.1, 3.2, 3.3. ஸோ இந்த 3 எக்ஸசைஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 3 எக்ஸசைஸை நம்ம நல்லா கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்ஸும் முடிஞ்சிடும். ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸும் சோஷியல் சயின்ஸும் இருக்கிறதுலே கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஹெவியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 8 லெசன்ஸ் இருக்குது. சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10 லெசன்ஸ் இருக்கு. இதில் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் எதுல இருந்து வரும் அப்படின்னா ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும். ஸோ இந்த 4 லெசன் நல்லா முடிச்சுட்டு பயாலஜியில் இந்த 2 லெசன் 12, 13 முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 6 லெசன் முடிச்சிட்டோம்னா ஸோ சேஃப் ஜோனில் சரி நம்ம சில கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு கூட இருக்கிற கொஷின்ஸை அட்டன் பண்ண முடியும். ஸோ 14th 15th நல்லா படிக்கிற பசங்க அப்படின்னா நாம கண்டிப்பாக 14th 15th முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிடுறது பெட்ரு. அடுத்தது சோஷியல் சயின்ஸ். சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் 3 லெசனு, ஜாகிரஃபியில் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 லெசன்ஸு, சிவிக்ஸில் 2 லெசன், அப்புறம் எக்கனாமிக்ஸில் 2 லெசன். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 10 லெசன்ஸ் இருக்குது. இதில் நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லிட போகிறோம். இதில் என்ன 2 மார்க் வரும், என்ன 5 மார்க்ஸ் வரும், என்ன 8 மார்க்ஸ் வரும், இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஓகேவா, சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னடா 10 லெசன்ஸ் இருக்குது ரொம்ப கஷ்டமாயிடுமோ அப்படிலாம் யோசிக்கவே வேணாம். ரொம்ப ஈஸி. நம்ம கொடுக்குற 2 மார்க்கு 5 மார்க் 8 மார்க் இதை மட்டும் படிங்க போதும், கண்டிப்பாக முடிச்சிடலாம். சயின்ஸ்லேயும் அதே தான், நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். ஸோ அதையும் நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா சயின்ஸும் கவர் பண்ணிடலாம். டெய்லி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 to 4 hours கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இதில் மேக்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 hours ஓகேவா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் மார்னிங் எழுந்து கண்டிப்பாக மார்னிங்கில் ஒரு 5:30க்கெலாம் எழுந்திருக்கிற பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு 5:30க்கு நம்ம காலைல எழுந்தோம் அப்படின்னா 6:30 அப்புறம் ஒரு 7 o'clock வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 1.5 hours மார்னிங் நாம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா, ஸோ காலையில் எழுந்து இந்த 1.5 மணி, அதுக்கப்புறம் ஒரு 7 o'clock மேலே நீங்கள் ஸ்கூல்ஸ் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடலாம். ஸோ இந்த ஒரு 1.5 hour ஸ்கூல்ல இருந்து அதே போல் நைட் வரீங்கன்னா நீங்கள் டியூஷன் போனால் ஓகே, டியூஷன் போகல அப்படின்னா நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு 5:30க்கு ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட ஒரு 9 o'clock வரைக்கும் ஒரு 3 hours சாலிடாக நம்மளால படிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டே ஓகேவா, சாட்டர்டே சண்டே வந்து முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா ரொம்ப ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்கும் டெய்லி. ஸோ அந்த சாட்டர்டே சண்டேல நிறைய டைம் மார்னிங்ஸில் எடுத்துட்டு ஆஃப்டர்நூன் டைம்ஸ்லாம் நிறைய சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குற 2 மார்க்கு 5 மார்க்கு இந்த சம்ஸ் மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் கவலையே படாதீங்க, மேக்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ கொடுக்குற கொஷின்ஸை மட்டும் நல்லா தெளிவாக ஒரு சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இந்த 40 டேஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நாம் சிறப்பாக அந்த ஃபஸ்ட்டு மிட் டர்ம் செய்ய போகிறோம். ஓகேவா, ஸோ
யாரும் வரி பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பா நம்ம நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம்ல. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணி வச்சுட்டு அப்படியே வீடியோஸ்க்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவில் சந்திக்கலாம். வேற எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.